வணக்கம். நீங்க உங்க வாழ்க்கைய உங்க விருப்பப்படி முழு சுதந்திரத்தோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் தி ஆல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகாந்த். இந்த புத்தகத்துல உண்மையான சுதந்திரத்தை அடையறதுக்கு செல்வத்தை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தலாம்னு நாவல் சொல்ற அருமையான கொள்கைகளை பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். முதல்லே ஒன்னு சொல்லிடுறேன். இது ஒரே ராத்திரியில கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ரகசிய வழிகளை சொல்ற புத்தகம் கிடையாது. ஆனா அதுக்கும் மேல செல்வம் உருவாக்குறதுங்கிறது ஒரு திறமை. அதை யார் வேணாலும் கத்துக்க முடியும்னு புரிய வைக்கிற ஆழமான கொள்கைகளோட ஒரு தொகுப்பு தான் இது. சரி, அப்போ இந்த அற்புதமான கொள்கைகளை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இன்னைக்கு நம்ம பயணத்துல நாவலோட முக்கிய கருத்துக்களை இந்த 5 தலைப்புகள்ல பிரிச்சு ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல, யார் இந்த நாவல் ரவிகாந்த்? ஏன் நாம அவர் சொல்றத கேட்கணும்? ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஒரு தத்துவ ஞானியா, ஒரு பெரிய முதலீட்டாளரா மாறினார்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நாவல் இந்தியாவிலிருந்து ஒரு சின்ன பையனா நியூயார்க்குக்கு குடிபெயர்ந்தவர். ஒரு ஏழை குடும்பத்துல வளர்ந்து இன்னைக்கு சிலிகான் வேலிலேயே கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான நபரா வளர்ந்து நிக்கிறாரு. ஊபர், ட்விட்டர் மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல ஆரம்ப காலத்திலே முதலீடு செஞ்சிருக்காரு. அவரோட வாழ்க்கை பயணமே அவரோட கொள்கைகள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். பாருங்க, நாவலே சொல்ற மாதிரி அவரோட இந்த வெற்றியெல்லாம் எதேச்சியா நடந்தது கிடையாது. செல்வத்தையும் சரி, மகிழ்ச்சியும் சரி, கத்துக்கக்கூடிய திறன்களா பார்த்து அதுக்காக அவர் கடுமையா உழைச்சிருக்கார். சரி, நாவல் யாருன்னு இப்போ நமக்கு தெரியும். இப்போ அவரோட சிந்தனைகளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். அவர் பார்வையில செல்வம்னா உண்மையில என்ன? வாங்க பார்க்கலாம். நம்மில் பலரும் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம நேரத்தை பணத்துக்காக வாடகைக்கு விடுறத தான் நாவல் சொல்றாரு. அதாவது ஒரு வேலைக்கு போய் மாச சம்பளம் வாங்குறது. இது நம்மள ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்க வச்சு நிதி சுதந்திரத்தை அடைய விடாம தடுக்கிற ஒரு பொறி. இப்ப பாருங்க, பணத்துக்கும் செல்வத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பணங்கிறது நம்ம நேரத்தை கொடுத்து வாங்குற ஒரு விஷயம். ஆனா செல்வம் அப்படி இல்ல. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்காக உழைச்சு சம்பாதிச்சு கொடுக்கிற சொத்துக்கள் தான் உண்மையான செல்வம். அது ஒரு பிசினஸா இருக்கலாம், முதலீடா இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். இந்த ஒரு வரியில மத்தத்தையும் சொல்லிட்டாரு பாருங்க. உண்மையான செல்வம்னா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதோ இல்ல வெக்கேஷன்ல இருக்கும்போது கூட உங்களுக்கு வருமானத்தை ஈட்டித்தர சொத்துக்களை உருவாக்குறது தான். ஓகே, அப்போ செல்வம் தான் நம்ம இலக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா அந்த செல்வத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான திறமைகள் தேவைப்படும்? அதுல முதல் திறன் தனித்துவமான அறிவு. இதை எந்த ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயும் கத்துக்க முடியாது. உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, எதை செய்யறது உங்களுக்கு ஒரு விளையாட்டாட்டமா இருக்கோ, அதுதான் உங்களோட தனித்துவமான அறிவு. அது மத்தவங்க கண்ணுக்கு வேலையா தெரியும், ஆனா உங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம். இரண்டாவது, ரொம்ப முக்கியமான திறன் பொறுப்பேற்பு. துணிஞ்சு உங்க பேர்ல ரிஸ்க் எடுக்கிறது. நீங்க செய்யற ஒரு விஷயத்தோட வெற்றி தோல்விக்கு முழு பொறுப்பையும் நீங்களே ஏத்துக்கிறது. அப்படி ஏத்துக்கிட்டா சமூகம் உங்களுக்கு பெரிய வெகுமதிகளை கொடுக்கும். பாருங்க, உங்களோட அந்த தனித்துவமான அறிவையும் இந்த பொறுப்பேற்கும் குணத்தையும் ஒன்னு சேர்க்கும்போது உங்களுக்கு போட்டியே இருக்காது. ஏன்னா நீங்க செய்யறத உங்கள மாதிரி வேற யாராலையும் செய்யவே முடியாது. சரி, இப்போ நம்மகிட்ட திறமைகள் இருக்கு. இந்த திறமைகளை வச்சு நம்மளோட சின்ன முயற்சிகளை எப்படி பெரிய வெற்றிகளா மாத்துறது? அதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான் நெம்புகோல், அதாவது லெவரேஜ். ஆர்கிமிடிஸ் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன நெம்புகோல் இருந்தா ஒரு பெரிய பாறையை கூட நகர்த்திடலாம். அதுபோல இந்த லீவரேஜ்ங்கிறது நம்ம சின்ன முயற்சியை பன்மடங்கு பெருக்கிற ஒரு சக்தி. நாவல் 3 வகையான லீவரேஜ் பத்தி பேசுறாரு. ஒன்னு மத்தவங்களோட உழைப்பு, இன்னொன்னு பணம், அதாவது மூலதனம். ஆனா இந்த ரெண்டுக்கும் மத்தவங்களோட அனுமதி தேவை. ஆனா மூணாவதா ஒன்னு இருக்கு பாருங்க, அதுதான் இந்த காலத்தோட சூப்பர் பவர், கோட் மற்றும் மீடியா. அதாவது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு யூடியூப் வீடியோ இல்ல ஒரு புத்தகம். இதை உருவாக்க மட்டும்தான் செலவு. ஆனா அதை லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு செலவே இல்லை. இதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற புதிய கோடீஸ்வரர்களோட ரகசியம். உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட்டும் இருந்தா போதும், உங்களுக்காக உழைக்க ஒரு பெரிய ரோபோக்கள் ராணுவத்தையே நீங்க இலவசமா உருவாக்க முடியும். சரி, நாம இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டோம். இதோட நோக்கமெல்லாம் என்ன? நம்மளோட மிக முக்கியமான சொத்தான நம்ம நேரத்தை காப்பாத்துறது தான். இப்போ நம்ம நேரத்தோட மதிப்பை நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க இனிமேல் வேலை செய்யற மணி நேரத்துக்கு சம்பளம் வாங்குறத விட்டுட்டு உங்களோட அறிவுக்கு, உங்களோட முடிவெடுக்கும் திறமைக்கு சம்பாதிக்க பழகணும். உங்க உழைப்புக்கு இல்ல, உங்க யோசனைக்கு மதிப்பு வரணும். நாவல் ஒரு அருமையான ஐடியா சொல்றாரு. உங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு பெரிய தொகையை நீங்களே விலையா நிர்ணயிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு $5000 வச்சுக்கோங்க. இப்போ அந்த விலைக்கு தகுதியில்லாத எந்த வேலையும் நீங்க செய்யாதீங்க. அதை மத்தவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்பதான் உங்க நேரத்தோட மதிப்பு உங்களுக்கு புரியும். ஆனா ஏன் இதெல்லாம் இவ்வளவு முக்கியம்? பணத்துக்காக மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. நாவல் சொல்றாரு,
நீங்க உண்மையிலேயே செல்வந்தர் ஆன பிறகுதான் புரியும். நீங்க தேடினது பணத்தா இல்ல, அது கொடுக்கிற சுதந்திரத்தை தான்னு. அதனால இன்னைக்கு இந்த நாள் முடியும் போது உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் செஞ்ச வேலைகள் எல்லாம் என் நேரத்தை வாடகைக்கு விட்டதா, இல்ல எனக்காக நாளைக்கு உழைக்க போற ஒரு சொத்தை உருவாக்குனதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை முழுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுல இருந்து உங்களுக்கு பயனுள்ள சில கருத்துக்கள் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அறிவையும் அன்பையும் உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.